சாட் ஜிபிடி அந்த மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸ் இப்போ தினசரி நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத ரீசெண்டாக என்னுடைய ஃப்ரெண்டு கூட நடந்த ஒரு கான்வர்சேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய கல்லூரி நண்பர் ஒருத்தங்கிட்ட நான் ரீசெண்டாக பேசுகிறபோது அவன் ரீசெண்டாக கொஞ்ச நாளாக வந்து ஒரு பெண்ணோட கமிட்டடாக இருந்தான். காதல் வயப்பட்டு அப்படியே அவங்க லைஃப் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரீசெண்டாக எதிர்பாராத விதமாக அவங்களுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக அது பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கொஞ்சம் மனசு உடைஞ்சதாக இருந்தான். பொதுவாக இதுலேருந்து என்ன நடக்கும், நம்ம மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம தினசரி வாழ்க்கை ரொம்ப முடங்கி மனசு உடஞ்சி எதுவுமே பண்ணாமல் இருப்போம். இன்னொரு காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில இந்த போதைப் பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அடிக்ட் ஆகி அப்படி போயிடுவோம். ஸோ அதை வந்து எப்படி கையாளலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஏஐ சாட் ஜிபிடியில் வந்து ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணி கேட்டிருக்கான். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, நான் இந்த மாதிரி எந்தவித கெட்ட பழக்கத்துக்கும் போக என் வாழ்க்கையும் வந்து எதுவும் பாதிக்காத அளவுக்கு நான் ஓரளவுக்கு அதுக்கு மீண்டு வரதுக்கு ஐடியா கொடு அப்படின்னு சொன்னோன்னே 3 மாதம் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுன்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான ஒரு ரொட்டீன் வந்து அது ஏஐ ஏஜென்ட் எடுத்து கொடுத்துருக்கு. கொஞ்சம் சிரமமாக தான் இருந்திருக்கு, பட் இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி ஈஸியாக மீண்டு வந்திருக்கானா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தினசரி நடக்கக்கூடிய அப்டேட்ஸும் வந்து அவன் ஒரு நண்பர்கிட்ட எப்படி ஷேர் பண்ணுமோ அந்தளவுக்கு அவன் ஷேர் பண்ணியிருக்கான். அந்த ஏஐ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அசிஸ்டண்ட்டாக இவனுக்கு வந்து இருந்திருக்கு. இதை கேட்குறப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, இந்தளவுக்கு ஒரு ஏஐ வந்து ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. எனக்கும் பார்த்திங்கன்னா தினசரி நான் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காருக்கு வந்து புது பழக்கம் அப்படி பண்ணுறப்போ நம்ம கீ ஒரு தடவை நான் இன்சர்ட் பண்ணுறப்போ ஸ்டக் ஆயிடுச்சு. அப்போ இந்த காரை பற்றி நிறைய தெரிஞ்ச 2-3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறப்போ அந்த டைமில் அவங்க அவைலபிளாக இல்லை. டக்குன்னு நமக்கு தான் சாட் ஜிபிடி இருக்குன்னு சொல்லி இந்த ஏஐட்ட தட்டி பார்க்குறப்போ 2-3 வே கொடுத்து இந்த 3 பாயிண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிச்சு. அது சொன்ன மாதிரியே ஒரு சில நிமிடங்களில் வந்து அது சரியாயிருச்சு. ஸோ அந்த இது சிம்பிளான விஷயமா இருக்கலாம், பட் அந்த டைமில் வந்து அது நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தினசரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேர் வந்து இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து சரியாக யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரு விஷயம் வந்து ஏஐ மூலமாக எனக்கு நடந்திருக்கு, யாராவது இந்த மாதிரிலாம் ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வியூவர்ஸுக்கும் சரி எனக்கும் சரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் ஏஐ யூஸ் பண்ணாதவங்களுக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும். ஸோ தவறாமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சந்திப்போம்.